17 வயசு பையனுடைய கீழ்மைன்னு சொல்லலாம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னென்னா, பர்ஸ்லேருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு. டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்து, என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸு, அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல். உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாற்றுறேன். அந்த 17 வயது இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசிக்கிருக்கேன். இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்கும் யோசிச்சு. அப்போ எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்கள் அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால் அடித்திருப்பாள் என்று நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பெக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்துருக்கிறான்? நம்மளோட ஒரு படங்கு மேலே தான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். வெற்றிமான பார்க்கல பயங்கரமாக என்ன ராஜா அப்படிலாம் சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ளே இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால தான் ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். கிரேட் 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 அவங்க தான். எனக்கு வெற்றிமானுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே உத்து பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளோ உயரம் வந்திருக்காருன்னா படித்து சினிமாவை சிந்திச்சு தான் வந்திருக்கான். அந்த பட்டறையில் இன்றைக்கி ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. கொஞ்சமாக திட்டுங்க வர்ஷா. இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே, அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய கெட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்காக எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தைய எடுத்துட்டாதீங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் போட்டு